ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஸ்ரீ ஆயுர்தேவிக்கு அருமையான பசும்பாலிலே குடத்திலே நிறைவாக பால் குடம் இருக்கும் திருவிழா. சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சுவாமிகள் இந்த கலியுகத்திலே அதை பற்றி நமக்கு அளித்த பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம். இப்படி ஆயுர்தேவி அம்பாள் வழிபாடு இந்த புவிக்கு எப்படி நமக்கு தேவை என்பதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டது. இதில் கொடுக்கப்பட்ட தேதியை கவனமாக கொடுத்து கொண்டு முதல் நாளிலே, அதாவது பாபநாசம் அருகில் உள்ள ஹரிமங்கையிலே ஆயுர்தேவிக்கு பால்குடம் எடுத்து பக்தி சிரத்தையுடன் கொண்டாடுவார்கள். வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளே வராமல் இருக்கும். சந்தோஷமயம் பொங்கும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஆயுள் விருத்தியும் அதிகரிக்கும். இந்த ஆயுள் தேவியை திருவண்ணாமலையிலே ரமண மகரிஷி தரிசனம் செய்தார். நமது வாத்தியார் தரிசனம் பண்ணார். ஒரு காலத்திலே கிருத யுகத்திலே ஆயுள் தேவி வழிபாடானது மிகவும் சிறப்பாக, சீர்மிகு சிறப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமங்களிலும் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஆயுர்தேவி வழிபாடு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றபடினாலே இறையடியார்கள்லாம் ஏதோ இப்பொழுது விடுமுறை நாள், நமக்கு சௌகரியங்கள் இருக்கின்றது, ஊரும் அருகில் இருக்கின்றது, உங்களது உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்களெல்லாம் இதை தெரிவித்து அத்தனை பேரும் சேர்ந்து ஹரிமங்கையை திருவிழா கோலாகலமாக கொண்டாடி ஆயுர்தேவியினுடைய அனுகிரகத்தை பெறலாம். அவரவர்கள் இல்லத்திலே ஆயுர்தேவி பூஜை செய்கின்றவர்கள் கண்டிப்பாக செல்வதும் முழுமையான ஒரு ஆயுர்தேவி வருகின்றார்கள். அந்த ஆயுர்தேவியினுடைய திருக்கரங்களிலே எத்தனை மகான்கள் சித்தர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய பரிவாரத்தோடு அங்கே வருவார்கள். அப்போ அவர்கள் வரும்போது ஆயுர்தேவியும் அங்கே வந்து தானே ஆக வேண்டும். இப்படி ஞானாம்பிகை அபிமுக்தீஸ்வரருடைய அனுகிரகத்தால் பரிவார தேவதைகளுடைய பரிபூர்ண தரிசனத்துடன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி, தொலைபேசி, செல்போன் அதில் விவரம் அறிந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் என்னுடைய அனைத்துடைய அருளாளர் அருணாச்சலம்.